ஓம் சாந்தி. 19/4/2023. இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, இனிமையான வீட்டிற்கு செல்ல என்ன செய்ய வேண்டும்? பாபா சொல்றார், பழைய உலகத்திற்கு சம்பந்தப்பட்ட கர்மங்களின் கொடுக்கல் வாங்கல் மற்றும் கணக்கு வழக்குகளை முடித்து விடுங்கள். யோக பலத்தினால் விகர்ம ஜீத் ஆகுங்கள். அப்பொழுது இனிமையான வீட்டிற்கு செல்ல முடியும். பழைய உலகத்தினருக்கு, இந்த பழைய உலகத்தினுடைய சம்பந்தப்பட்ட கர்மங்களுடைய கொடுக்கல் வாங்கல் மற்றும் கணக்கு வழக்குகளை முடித்து விடுங்கள். யோக பலத்தினால் விகர்மங்கள் மீது வெற்றி அடையுங்க அல்லது விகர்ம ஜீத் ஆகுங்கள். அப்பொழுது இனிமையான வீட்டிற்கு செல்ல முடியும். இரண்டாவது கேள்வி, இந்த முரளியில் பாபா நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்று கூறுகின்றார்? பாபா சொல்றார், நீங்கள் லைட் ஹவுஸ், நீங்கள் லைட் ஹவுஸாக இருக்கிறீங்க. நீங்கள் பாண்டவ சேனை, நீங்கள் தான் ஆன்மீக வழிகாட்டியாக இருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். இல்லையா? நீங்கள் லைட் ஹவுஸாகவும் இருக்கிறீங்க, நீங்கள் பாண்டவ சேனையாகவும் இருக்கிறீங்க, நீங்கள் ஆன்மீக வழிகாட்டியாகவும் இருக்கிறீங்க என்று பாபா கூறுகிறார். மூணாவது கேள்வி, யார் டபுள் லைட் ஃபரிஸ்தா? என்னுடையது என்பதை உன்னுடையது என மாற்றிவிட்டு சதா லேசாக இருக்கக்கூடியவர்கள்தான் டபுள் லைட் ஃபரிஸ்தா ஆவார்கள். நாலாவது கேள்வி, எப்பொழுது மாயாவிடம் தோல்வி அடைய மாட்டீர்கள்? எப்பொழுது மாயாவிடம் தோல்வி அடைய மாட்டீர்கள்? பாபா சொல்றார், பாபா மீது அர்ப்பணமாவதற்கான மாலையை அணிந்து கொள்வீர்களானால் மாயாவிடம் தோல்வி அடைய மாட்டீர்கள். அஞ்சாவது கேள்வி, நிரம்பியவர் ஆகுவது என்றால் என்ன? தந்தைக்கு சமமாக கடல் ஆகுவதுதான் நிரம்பியவர் ஆகுவது ஆகும். தந்தைக்கு சமமாக கடல், ஒவ்வொருத்தருமே என்ன ஆகணும்? மாஸ்டர் கடல், கடல் ஆகுவது தான் நிரம்பியவர் ஆகுவது ஆகும். ஆறாவது கேள்வி, எப்பொழுது எந்த ஒரு சுமையும் ஃபீல் ஆகாது? எப்பொழுது எந்த ஒரு சுமையும் ஃபீல் ஆகாது? பாபா சொல்றார், எங்கே என்னுடையது என்பது வருகிறதோ அங்கே உன்னுடையது என்று சொல்லிவிடுங்கள். பிறகு எந்த ஒரு சுமையும் ஃபீல் ஆகாது. ஏழாவது கேள்வி, எப்போது அமைதியின் சூழல் ஏற்படும்? குழந்தைகளாகி நீங்கள் இங்கு அமர்ந்து தன்னை அஷரீரி புரிந்து கொள்ள வேண்டும், தன்னை அஷரீரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அமைதியின் சூழல் ஏற்பட்டுவிடும். குழந்தைகளாகி நீங்கள் இங்கு அமரும்போது அல்லது இங்கு அமர்ந்து தன்னை அஷரீரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அமைதியின் சூழல் ஏற்பட்டுவிடும். ஏன்னா பாபா முன்னாடி அமரும்போது நம்ம என்ன ஆயிடணும்? அஷரீரி ஆயிடணும். அப்போ அந்த அமைதி ஃபீல் பண்ண முடியும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபஸ்ட்டு, அனைவருக்கும் டேஷ் மற்றும் டேஷின் ரெக்கைகளை கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் ஞானம் மற்றும் யோகத்தின் ரெக்கைகளை கொடுக்க வேண்டும் அல்லது சிறகுகள் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, டேஷை சுற்றுவதால் உங்களுக்கு அதிக டேஷ் சேமிப்பாகும். சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றுவதால் உங்களுக்கு அதிக வருமானம் சேமிப்பாகும். மூன்றாவது, டேஷ் நடக்கவில்லை என்றால் மாயை டேஷ் வீழ்த்திவிடும். ஸ்ரீமதப்படி நடக்கவில்லை எனில் மாயை குத்து சண்டை போட்டு வீழ்த்திவிடும். நாலாவது, அன்பான நாயகிகளிடம் டேஷ் வந்திருக்கின்றார். அன்பான நாயகிகளிடம் நாயகன் வந்திருக்கின்றார். அஞ்சாவது, பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கான விதி டேஷ். பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கான விதி நினைவு.
ஆறாவது, தேகதாரியிடமும் டேஷ் ஈடுபடுத்த வேண்டாம். தேகதாரியிடமும் மனதை ஈடுபடுத்த வேண்டாம், அல்லது உங்களுடைய உள்ளத்தை ஈடுபடுத்த வேண்டாம். ஏழாவது, ஞானத்தினால் டேஷ் கிடைக்கிறது, யோகத்தினால் டேஷ் கிடைக்கிறது. ஞானத்தினால் வெல்த், செல்வம் கிடைக்கிறது. யோகத்தினால் ஹெல்த், அதாவது ஆரோக்கியம் கிடைக்கிறது. எட்டாவது, டேஷ் சாவி என்னுடைய கையில் உள்ளது என்று தந்தை கூறுகின்றார். டேஷ் சாவி என்னுடைய கையில் உள்ளது என்று தந்தை கூறுகின்றார். திவ்ய திருஷ்டியின் சாவி என்னுடைய கையில் உள்ளது என்று தந்தை கூறுகின்றார். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.